திரு ஜென்ராம், இப்போ ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை அரசியலோடு இணைக்கிறார்களா திமுகவும் அதிமுகவும்? இல்லை, திமுக இதில் எங்கேயுமே எந்த ரோலும் ப்ளே பண்ணவே இல்லையே. நீங்கள் விசாரணை அமைப்புகளை வச்சு நீங்கள் தொடர்ந்து ரெய்டு நடத்துறதை வச்சு தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இதை ஒரு அரசியலாக செய்கிறீங்க, அரசியல் ஆதாயத்துக்காக செய்கிறீங்க, பழி சுமத்துவதற்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற ரியாக்ஷன் எல்லாம் இன்றைக்கி அமைச்சர் முத்துசாமியுடைய ரியாக்ஷன் வந்தது தொடர்ச்சியாக ஒரு கேம்பெயினுக்கு பிறகு. அதுக்கப்புறமும் கூட பதில் சொல்லலைன்னா நண்பர் சீனிவாசன் என்ன சொல்லுவார்? இவ்வளவு நடந்திருக்குது, பதிலே சொல்லாமல் இருக்காங்க பாருங்க, அப்போ ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் பொருள் அப்படின்னு அவர் சொல்லக்கூடும். அதனால பதில் சொல்றாங்க அவங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதுல முன்கை எடுத்து ஒரு விசாரணை அமைப்பு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை முன்கை எடுத்து அரசியல் குற்றச்சாட்டாக மாற்றுற வேலையை பிஜேபி செய்யுது. திமுக அதை செய்யவே இல்லை. இந்த கான்டெக்ட்ல அதை செய்யவே இல்லை. அது போக இன்னும் ஒரு 2-3 விஷயம் இருக்கு. கைது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி வழக்காடுகிறார்கள், இது வினோதமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த வழக்குல இருவேறு தீர்ப்புகள் வந்தது. அதுல ஒரு தீர்ப்பு கைது சட்டவிரோதம் என்பதை தெளிவாக சொல்லவும் செஞ்சது. அப்புறம் அதுல வினோதத்தன்மை என்ன இருக்கு? உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பே அந்த மாதிரி வந்திருக்குது. அப்போ அதுல சட்ட ரீதியாக ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்புறம் மேல்முறையீடுல மாறுதுங்கிறது வேற விஷயம். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பாக அது வந்திருக்குங்கும் போது அது ஒரு வினோதமான வாதம்னு பேசுவது அறியாமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ரெண்டாவது, திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒன்றிய அரசு அல்லது பாரதிய ஜனதா கட்சி வாரிசு அரசியல், ஊழல் ஆட்சிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த இடைத்தேர்தல்களாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும், மக்களவை தேர்தலாகட்டும், அவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லை. மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணிக்கே வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள். இப்போ அந்த பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதாக தெரிகிறது. அதனால எதுவுமே நடக்காம இருந்தாலும் எந்த வேற வழக்குக்காக விசாரிக்கும் போது புதிதாக ஒரு குற்றச்சாட்டை வீசி எறிந்து விட்டு போனால் ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் அதை அரசியலாக்குவார்கள், அதை பற்றி பேசுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க. தவறு செய்தால் விசாரணை, யாரு செஞ்சாலும் விசாரணை வரவேற்கப்படுகிறது. ஆனா தவறே நடக்காத போது வெறும் கேம்பெயினுக்காக ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு, ஒரு விசாரணை அமைப்பு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதை கேம்பெயின் வேல்யூக்காக மட்டுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக விசாரணை அமைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தும் ஒரு ஊழலை செய்வதுதான் அது அப்படின்றது தவிர வேற எந்த விதத்திலையும் பார்க்க மாட்டாங்க. இந்த மக்கள் முடிவு செய்வார்கள் சொன்னார் சீனிவாசன். மக்கள் முடிவு செய்வார்கள். அதாவது திமுக ஆட்சி அல்லாமல் வேறு எந்த ஆட்சி வந்தாலும் அது பாஜகவின் நேரடியான அல்லது மறைமுகமான ஆட்சி தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால ஒரு காலத்திலையும் திமுக அல்லாத இன்னொரு ஆட்சிக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க.